கன்னியாகுமரியில் விமான நிலையம் அமைக்க முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுப்போம் என சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் சுற்றுலாத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகை தந்த ராஜேஷ்குமார் மாவட்ட ஆட்சியர் அரங்கத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது மாவட்ட வளர்ச்சி மற்றும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கன்னியாகுமரிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் சுற்றுலா திட்டங்களை முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நன்றாக உள்ளதாகவும் முதலமைச்சர் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் கூறினார். கன்னியாகுமரியில் விமான நிலையம் அமைப்பதற்கு முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுப்போம் என தெரிவித்த அவர், விமான நிலையம் அமைந்தால் கடலில் மாயமான மீனவர்களை விமானம் மூலம் மீட்க வசதியாக இருக்கும் என கூறினார். மத்திய அரசாங்கம் தான் செய்யணும். அதை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர், இங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர், தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்குறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் நாங்களும் சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கிறோம். எங்களை பொறுத்தவரையில கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பெரிய விமான நிலையம் இல்லாட்டா கூட ஒரு எல்லா மக்களும் இங்க வந்து செல்வதற்கு, இங்க ஒருவேளை ஒரு பேரிடர் நடந்தா அதுல இருந்து மக்களை பாதுகாப்பதற்கு ஒரு விமான நிலையம் வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம்.